சொல்லிட்டு இருக்காங்க பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம், இந்த ரீல்ஸ் பார்க்கறதுனால என்ன கெடுதல் அப்படின்னா, வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து ஒரு சன்ரைஸ் பார்க்குறோம் இல்லையா. நான்லாம் கன்னியாகுமரியில் போய் அந்த சன்ரைஸை பார்க்கும்போது எனக்கு வயத்துக்குள்ள பட்டாம்பூச்சி முதல் முறையாக பார்க்கும்போது 10 வயசு தான். அப்புறம் முதல் முறையாக கண்ணதாசன் அவர்கள் கவிதையை சொல்லி நான் கேட்கும்போது புல்லரிச்சது எனக்கு. அதெல்லாம் ரொம்ப அற்புதமான, முதல் முறையாக ஒரு பெண்ணிடம் நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லும் போது இருந்த உணர்வு இருக்கு தெரியுமா, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. முதல் முறை உன்னை பெத்ததுக்காக நான் சந்தோஷப்படுறேன்னு எங்க அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒரு வாட்டி தான் கேட்டிருக்கேன் அதை நான். ஆனா அதுக்கு ஈடு இணையே கிடையாது. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த இதெல்லாம் நீங்க டெய்லி ஒரு செகண்டுக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேல்யூ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியும். ஆனா அதுக்கான வேல்யூ குறைவே கிடையாது. போனை தொலைச்சிட்டாலே உங்களுக்கு வேல்யூ தெரியும். ஐயோ அப்படின்னு தோணும். தயவு செய்து, அதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு படத்தை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைட்டில் போடுவாங்க, அப்புறம் ஆள் யாருன்னு தெரியும், அதுக்கப்புறம் இவன் கெட்டவன் அவன் நல்லவன், நல்லவனை கெட்டவன் கெடுக்க பார்க்குறான், இருந்தாலும் நல்லவன் போராடுறான், கடைசியில் 2 பேரும் மோதி நல்லவன் வெற்றி பெறணும். உனக்கு எடுத்ததுமே கிளைமேக்ஸ் பார்க்கணும். ஸோ கதை தெரியாது, கிளைமேக்ஸ் மாத்திரம் தான் புரியும். 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தன் ஜெயிச்சான், அவ்வளவுதான் தெரியும். ஏன் ஜெயிச்சான்னு கூட தெரியாது. எல்லாத்தையும் நேர கிளைமேக்ஸுக்கு போக முடியாது. ஒரு பொண்ணை பார்த்ததும் குழந்தை கையில் இருக்குன்னா என்ன கதி? அது இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்காது அந்த வாழ்க்கை. புரியுதுங்களா? தெர் இஸ் அ ப்ராசஸ். அதை நீங்க அனுபவிச்சே ஆகணும். அதுக்கு ஊக்கியாக உதவியாக வேணா இந்த ரீல்ஸ் இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர இதுவே வாழ்க்கையா இருந்ததுன்னா போர் அடிக்கும். அப்ப நிஜமா ஒன்ன பார்க்கும்போது இதைத்தான் பார்த்துட்டேன்னு தோணும். அதை மிஸ் பண்ணி நடந்து போயிடுவீங்க. அதுக்காகத்தான் அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதீங்கிற. There is a time where you will have to touch the tree instead of seeing it. You will have to tell the actual girl instead of seeing someone telling somebody else that I love you. அதான் ரீல்ஸில் நடக்கும். If you are getting into a fight, நீ போடணும் அந்த சண்டையை. அப்பதான் அதுல வெற்றியா தோல்வியாங்கிறதே உங்களுக்கு புரியும். இன்னொருத்த சண்டையில ஏன் சண்டை போடக்கூடாதுன்னு கூட உங்களுக்கு புரியாது. ஜாலியா இருக்க நம்மளும் போடலாமேன்னு தோணும். இவைதான் இந்த ரீல்ஸ் கெடுதி. மற்றபடி நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருக்கிறது. என் கல்வி தொடர்வது இந்த டெலிபோனால் தான். அதற்கு நான் நன்றி சொல்வேன். ஆனால் அவ்வளவு பசித்த எனக்கே 3 மணி நேரம்